வணக்கம் வணக்கம் மாமா. வணக்கம். எனக்கு கடுப்பாகுது. சௌக்கியமா இருக்கீங்களாக்கா? வணக்கம் மாமா. ஏண்டி உனக்கு எங்க இருந்து தாண்டி மூக்கு வேர்க்கும்? எங்க வீட்ல ஒரு நல்ல காரியமே நடக்க கூடாதுன்னு நினைப்பா? மான ரோஷமே கிடையாதா உனக்கு? நீங்க எவ்வளவு வாட்டி என்ன திட்டுனாலும் எனக்கு கவலையே கிடையாது. இங்க பாருங்க, நான் இப்போ உங்க பங்காளி வீட்டு பரமேஸ்வரியா வரல. நான் இப்போ உங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளு, என் மாமா பொண்டாட்டியே. உன் வீட்டு விசேஷத்தை நல்லபடியா நடத்துறியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், என்னது? என்ன மாப்பிள்ளை விட்டாளா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா மாமா, அவங்க அழைச்சாங்கன்னு இப்பதான் அங்க போய் மனசார மாப்பிள்ளை பையனுக்கு நலங்கு வச்சு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு வரேன். ஏய், ரஞ்சித் வீட்ல உன்ன அழைச்சாங்களா? என்ன கதை விடுறியா? அங்கிளுக்கு உன் பேர் கூட முழுசா தெரியாது. நீ விடுற கதையை நாங்கெல்லாம் இங்க நம்பிட்டு இருக்கணுமா? இவள பாரு அண்ணே, இவன் நம்ப மாட்டாளாமா. அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுங்க. ஆதாரம் இல்லனா அம்மாவை கூட நம்பாத கூட்டம் இது. வார்த்தையோ அளந்து பேசு. அம்மா பாருங்கம்மா, பாருங்க பாருங்க ஐயா, பாருங்க. ஏய், இது மாயாஜாலம் இல்ல, மந்திரம் இல்ல, தந்திரம் இல்ல. இது ஏஐ கிடையாது. அதே சமயத்துல போட்டோஷாப்பும் கிடையாது, எடிட்டிங் கிடையாது. உண்மையான போட்டோ, ஒரிஜினல் போட்டோ. நல்லா பாருங்க. இவங்களுடைய வருங்கால மாப்பிள்ள ரஞ்சித். பக்கத்துல நின்று ஆசீர்வாதம் பண்றது, நலங்கு வைக்கிறது என்ற தங்கச்சி. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, அடிச்சு பாருங்க. பாருங்க பாருங்க, நம்ம கல்யாணம் பொண்ணு நீயும் பாரு, நல்லா பாரு. நீங்களும் பாருங்க, நீங்களும் பாருங்க ஐயா, நீங்களும் பாருங்க. இந்தாங்க பாருங்க பாருங்க ஐயா, நீங்களும் பாருங்க. சார் நீங்களும் பாருங்க, பாருங்க எல்லாரும் பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க. அத்தான் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதுல என்னமோ இருக்கு. டேய் மச்சான், ஒரு தடவைனாச்சும் தங்கச்சி பேச்ச கேளுடா. கொஞ்சம் சும்மா இரு, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஃபங்க்ஷன் நடக்கிற வீடுடா, தகராறுலாம் பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியா இரு. சுந்தரவள்ளி, பாண்டியனுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை. என்னங்க ஏன் அண்ணன் எப்படி இப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னத்த புரியணும்? அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன், ஆசீர்வாதம் பண்ணேன். இப்போ மாப்பிள்ளை வீட்டு சார்பா எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்குதான்னு பார்க்க வந்திருக்கேன். எங்க என் அக்கா மகளே, என் தங்க கட்டி, உன் சித்திக்காரி, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். அண்ணே, அந்த தட்டை எடுங்கண்ணே. என்னக்கா இது? ஏன் இப்படி பண்றாங்க? இரு. பயப்படாத கண்ணு, இப்பதான் உன் வருங்கால புருஷனுக்கு நலங்கு வச்சுட்டு வந்தேன். இனிமே உனக்கு உன் புருஷன் வீடுதான் முக்கியம், புரிஞ்சுக்கோ. உன் புருஷனுக்கு யார பிடிக்குதோ அவங்களையெல்லாம் உனக்கும் பிடிக்கணும். என்கிட்ட உன் புருஷன் எவ்வளவு சகஜமா இருக்கானோ அதே அளவுக்கு நீயும் சகஜமா இருக்கணும், சரியா? அண்ணே, அட்சதையை கொடுங்க. தரமா அக்கா அக்கா, என்னக்கா இது? என்னென்னமோ சொல்றாங்க. இங்க பார், எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல. பாப்போம். அந்த பன்னீர் எடுத்து கொடுங்கண்ணா. இந்தாம்மா. நல்லா ரெடி ராசாத்தி. அக்கா, என்னக்கா இது? இப்படி ஏப்பா, பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாப்பா. ஏப்பா, வீட்டுல நலங்கு வைக்கிற பம்சன் நடக்குது. நாங்க நலங்கு வைக்கிறதுக்கு 2 விஐபிய வந்திருக்கிறோம். இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டியா? என்ன முழிக்கிறான்? ஜூஸ் தானே கேட்டான், என்ன காசா கேட்டான்? கல்யாணம் சொல்லுங்க. வேலை இருந்தா போய் பாருப்போம். ஆறாவன். டே ரஞ்சித், நல்லபடியா எல்லாம் முடிஞ்சது. இனிமே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இங்க பாரு, ஈவினிங்க்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு ரெடியானா போதும். ஓகே டாடி. ஏய் ரஞ்சித், இரு இரு, என்னோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ண
உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் ம். ம்